ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது சோளத்தை வச்சு பன் தோசை செஞ்சு காட்ட போகிறோங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் சோளம் பன்னு தோசை செய்கிறதுக்காக பாருங்கள் சோளம் 4 கிலோ சோளம் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. உங்கள்கிட்ட சோளம் மாவு ரெடிமேடாக கிடைக்குது, இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம தண்ணி வடிகட்டிட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி வடிகட்டின சோளத்தை நம்ம இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகா போடுறேங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ரொம்ப சேர்த்துட்டோங்கன்னா சோளம் அரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அரைச்சிட்டு வரேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீக்லி 2 வீடியோஸ் யூனிக்கான ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம சேனலில் மோர் தென் 700 யூனிக் ரெசிபீஸ் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எல்லா ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேங்க. இவ்வளோ அரைச்சா போதும். இப்போ நம்ம இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச சோளம் வந்துட்டு ஒரு பவுலுக்கு சேர்த்தாச்சுங்க. கொஞ்சமாக தோசை சோடா சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துனீங்கன்னா சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லா இருக்குங்க. சேர்த்து செஞ்சு பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. குட்டி குட்டியாக நறுக்குன்னு ஒரு சின்ன சைஸு வெங்காயங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தேவையில்லைங்க, கொஞ்சம் ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு தண்ணி போதும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். சோடா போட்டிருக்கிறதால புளி சீக்கிரமாக வந்துடுங்க. சோளம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் புளி வந்துடும். எடுத்து ஒரு 1/2 hour மூடி போட்டு வச்சிடலாம். அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் மூடி போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா புளி வந்துருக்குது பாருங்கள் 1/2 மணி நேரத்தில். இப்போ நம்ம இது எப்படி தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் பன்னு தோசை செய்கிறதுக்காக ஆப்பச்சட்டி வச்சுருக்குறேங்க. தவாலையும் ஊற்றலாம். நான் ஆப்பச்சட்டியில் ஊற்றுறேன். தோசை வந்துட்டு ஊற்றியாச்சுங்க. இப்போது துருவின கேரட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பசங்க குட்டி குட்டி பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. கேரட் ஆச்சு. கேப்சிகம்மு குட்டி குட்டியாக நறுக்குனதுங்க. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேங்க. போதுங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் போட்டுக்கோங்க. நெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால் நெய் போட்டிருக்கேன். மூடி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. 1 நிமிஷம் வேக வச்சுருக்குறேங்க. ஸ்டவ் கம்மி பண்ணி மூடி எடுத்துட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆப்போசிட் இல்லையா. திருப்பி ஆச்சுங்க. இந்த சைடு மூடி எதுவும் தேவையில்லைங்க. 1 நிமிஷம் வெந்தால் போதும். தோசை நல்லா வெந்துடுச்சுங்க. எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. எல்லா தோசையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க.